அக்குபஞ்சர் மற்றும் இயற்கை மருத்துவர்கள்ட்ட கண் குவளை, இதனுடைய பேர் கண் குவளை, ஐ கப் அப்படின்னு சொல்கிறது. இந்த கண் குவளையை வாங்கி ஒரு டம்ளர் குடிக்கிற சுத்தமான தூசி இல்லாத தண்ணி, வடிகட்டப்பட்ட தூசி இல்லாத தண்ணி, குடிக்கிற தண்ணி, அந்த தண்ணியை தளம்புற அளவுக்கு, அதாவது நிறைஞ்சு தளும்பி வழியிற அளவுக்கு இந்த கப்பில் ஊற்றி, கப்பை கீழே சாய்க்காமல் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு தலையை மட்டும் கீழே சாய்ச்சி கண்ணில் வைக்கணும். வச்சிங்கன்னா கண்ணோட அளவுக்கு இந்த ஐ கப் இருக்கும். அப்போ கீழே வச்சுட்டு கீழே குடிஞ்சு வைக்கணும். தண்ணிக்குள்ளே முழிக்கணும். முழித்து அப் அண்ட் டவுன், லெஃப்ட் டு ரைட், ஃபுல் ரொட்டேஷன், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு ஐபால் உள்ளே மூவ் ஆகணும். தண்ணிக்குள்ளே முழிச்சிருக்கணும். கண்ணை மூடக்கூடாது. 30 செகண்ட், 30 வினாடி வச்சுருந்துட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மீண்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கண்ணுக்கு வைக்கணும். வச்சு முழிக்கணும், கீழே ஊற்றிடணும் மீண்டும். இது 25 ml பிடிக்கும். அப்போ இதுக்கு 50 ml, இதுக்கு 50 ml, 100 ml தண்ணி போதுமானது. வெறும் தண்ணீரை கொண்டு ஐ வாஷ், கண்ணை கழுவுதல், இது கண் பார்வையை அதிகரிக்கும். இது எப்போ செஞ்சால் நல்லது? தூங்கி எழுந்தவுடன், படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல், முகம் கழுவாமல் ஐ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இதை தினசரி ஒரு பழக்கத்தில் வழக்கமாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கண் பார்வை அதிகரிக்கும். அடுத்து இரண்டாவது, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை, காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே ஐ வாஷ் பண்ணால் உடம்புல எங்கேயுமே தண்ணி படாமல் கண்ணில் மட்டும் எடுத்த உடனே தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அளவுக்கு அதிகமான இரத்த ஓட்டம் கண் நரம்புகளுக்கு அதிகமாக செல்லும். கண் நரம்புகள் புதுப்பிக்கும். மூளையினுடைய உஷ்ணங்கள் வெளியேறும், கண்ணினுடைய உஷ்ணங்கள் வெளியேறும். இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாஷ் பண்ணிங்க அப்படின்னா, ஐ வாஷ் பண்ணிவிட்டு படுக்கணும். அப்படி பண்ணால் பகல் முழுவதும் நாம் பயன்படுத்தின, இந்த கண்ணை பயன்படுத்தும் போது ஏற்பட்ட எக்ஸ்டர்னல் கார்னியில் ஏற்பட்ட டஸ்ட்டு, அதை க்ளீன் பண்ணுறோம், வாஷ் பண்ணிவிட்டு படுக்கிறோம், தூக்கத்தில் தேய்ச்சிடாமல். ப்ளஸ் லைட்டிங்னால் ஏற்பட்ட அந்த உஷ்ணத்தை தணிச்சிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா கண்ணுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். தூக்கத்துக்கும் ரொம்ப நல்லது. அப்போ உறங்க போகிறதுக்கு முன்பு ஒரு தடவை ஐ வாஷ் பண்ணுறது, தூங்கி எந்திரிச்சோன்னு ஒரு தடவை ஐ வாஷ் பண்ணுறது மிகச்சிறந்தது. இது லெவல் 1.